இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த ஒட்டு மொத்தமா நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, இந்த ஒரு ஹியரிங்ல இப்படி தீர்ப்ப மாத்தி மாத்தி சொன்னதுல நம்ம கார்த்திக்கே கொஞ்சம் டவுட் வந்துருச்சுங்க. ஏன்னா, உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷாசினியும் ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வாதாட வேணா அந்த ஒரு வக்கீல் இல்ல. ஆனா, உண்மைகள் எப்படியா இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துருன்ற ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம இலக்கியாவும் கௌதமும் கடைசி வரைக்கும் வாதாடினாங்க. இப்போ பார்த்தீங்களன்னா, இந்த எஸ்எஸ்கேக்கு நீதியே கிடைக்கலைங்க. ஜாமீனும் கிடைக்கல. எஸ்எஸ்கே நீ உனக்கு எதிரா இந்த இலக்கியமும் பதில் சொல்லலாம். அதே சமயம் இந்த நாகுவும் பதில் சொல்லலாம். ஆனா பச்சை குழந்தை நாகுவோட குழந்தை. அவ உனக்கு பொய் சாட்சி எதுக்கு சொல்லணும்? கண்டிப்பா நீ தப்பு பண்ணியிருப்ப. அப்படின்ற மாரி இப்ப வரப்போற ஹியரிங்ல நம்ம கோர்ட்ல எல்லார் மத்தியில தீர்ப்பு வழங்கப்படுங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ச்சே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த இலக்கியாக்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஜாமீனை வாங்கிட்டுங்களான்னு அதுக்கப்புறம் நாம் போடுறது தான் முடிவுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் இவ தலைகீழாக மாற்றிட்டான்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம தக்ஷாசினி கூட ரொம்பவே அவமானப்பட போகிறாங்க. ஏன்னா இலக்கியா இந்த ஒரு இயரங்கில் தோற்று போனோம் நம்ம புருஷன் முன்னாடி அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த தக்ஷாசினி இருந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவுக்கு வாதாட வந்த அந்த ஒரு லாயரவே கடத்தினாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்தது பின்னாடி கண்டிப்பாக நம்ம கார்த்திக் பயங்கர கோவப்படுறான். சே, உங்களை நல்லவன் நான் நினச்சி உங்ககிட்ட நான் உதவி கேட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இருக்கிறதுல அவங்களோட மோசமாக இருக்கீங்க. உங்களுடைய தயவே எனக்கு தேவையில்ல. இதோட போதும் உங்களுடைய சவகாசன்னு நம்ம அஞ்சலி அடித்து இந்த ஒரு வீட்டுக்கு இழுத்துட்டு வர போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்களன்னா பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம இலக்கியா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பெரிய பொய்யா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா இந்த இலக்கிய இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கே பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஒரு அக்கிரமத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். முக்கியமாக இந்த கார்த்திக் இப்போ இருக்கவங்கள தப்பாக நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தாங்க இவ்வளோ பாடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் இந்த நாகு கூட உண்மையாக சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட இந்த இலக்கியம் கௌதமும் எதிர்பார்க்கல. ஏன்னா வேறு வழியே இல்லைங்க. இப்போ மட்டும் நாகும் அந்த ஒரு உண்மையை சொல்லலாம் இந்த எஸ்எஸ்கே ஈஸியாக தப்பிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த ஒரு லாயர் மேலே அவ்வளோ கோபமாக இருக்குது. இந்த லாயருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. எதுக்காக ஹியரிங்க்கு வரவில்லை, நம்ம அவ்வளோ படித்து சொன்னோமேனு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக இந்த கார்த்திக் எஸ்எஸ்கேவோட சுயரூபம் தெரிய வந்துடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.